தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: திருவள்ளூர் பொன்னேரியில் தலா 9 சென்டிமீட்டரும், சென்னை தண்டையார்பேட்டை, நுங்கம்பாக்கம், அயனாவரம், ராயபுரம் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. சென்னை மணலி, பெரம்பூர், சோழிங்கநல்லூர், அண்ணாநகர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை திருவொற்றியூர், திருவிக நகர், கத்திவாக்கம், திருவள்ளூர் செங்குன்றம், தாமரைப்பாக்கம், சென்னை தேனாம்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை மலர்காலனி, கொளத்தூர், அம்பத்தூர், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, வில்லிவாக்கம், சோழவரம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருவள்ளூர் புழல், சென்னை உத்தண்டி, அம்பத்தூர், சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு, கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருவள்ளூர் கொரட்டூர், சென்னை பெருங்குடி, மாதவரம், மகாபலிபுரம், சென்னை ஆலந்தூர், திருப்போரூர், கோடம்பாக்கம், சென்னை முகலிவாக்கம், மீனம்பாக்கம், ஆலந்தூர், எம்ஜிஆர் நகர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆவடி, கொத்தவாச்சேரி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை மீனம்பாக்கம், காஞ்சிபுரம், செம்பரம்பாக்கம், குன்றத்தூர், திருவள்ளூர் பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, சிவகங்கை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் 34.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல், தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 21ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயமுத்தூர், நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 22ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25 முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றைய வெப்பநிலை 24 to 26 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 to 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில்
சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.